எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருந்தால் அது சாக்லேட் தாங்க. சாக்லேட் வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். இன்றைக்கி 2 பிரமாதமான ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். சாக்லேட் ப்ரௌனியும் அதோட ஒரு பியூட்டிஃபுல்லான கப் கேக் ரெசிபி. அது ப்ரெஷர் குக்கர்லேயே செய்யலாம். ஸோ 2 சூப்பர் ஈஸியான சாக்லேட் ரெசிபிஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம வெண்ணெயும் சாக்லேட்டையும் சேர்த்து உருகிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றுங்க. தண்ணி சூடானதும் இதுக்கு மேலே நான் ஒரு கிளாஸ் போல் வைக்கிறேன். இதில் 1 கப் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணுறேன். இது 200 கிராம் சாக்லேட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் இதில் 1/2 கப் உப்பு இல்லாத வெண்ணெயை ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் ஃபுல்லாக மெல்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கிளாஸ் பவுல் இல்லைன்னா நீங்கள் ஸ்டீல் பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், சாக்லேட்டும் வெண்ணையும் மெல்ட் பண்ணுறதுக்கு. பாருங்க, க்ரீமி டெக்ஸ்சரில் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து தனியாக வச்சுருங்க. ஜல்லடல 3/4 கப் மைதா, 1/3 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து சலிச்சுக்கலாம். சாக்லேட் சூடாக இருக்கும் போதே 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றி சர்க்கரையும் சாக்லேட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் வெள்ளை சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 3/4 கப் கெட்டி தயிரை ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட க்ரீம் சீஸ் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் தயிருக்கு பதிலாக. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எக்லெஸ் ப்ரௌனினால நான் தயிர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தயிருக்கு பதிலாக 2 முட்டையை கூட சேர்த்துக்கலாம். இப்போ சலிச்சு வச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரே மோஷன்ல மிக்ஸ் பண்ணணும். மாவு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் மிக்ஸ் பண்றதுக்கு. ப்ரௌனிக்கு மாவு கொஞ்சம் திக்கா இருக்கணும். இந்த மாதிரி அளவெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்போ கரெக்டா வரும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க. நான் 8க்கு 8 இன்ச் கேக் டின்ல பட்டர் பேப்பர் போட்டு ரெடியா இங்க வச்சிருக்கேன். மெதுவா ரெடி பண்ண மாவை டின்னுக்கு மாத்திடுங்க. மாத்திட்டு ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. எல்லா பக்கமும் ஈவனா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாக்லேட் சிப்ஸை மாவுலேயே ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். நான் கொஞ்சமாக வால்நட்ஸ் ஆட் பண்ணுறேன் ஒரு நல்ல கிரன்ச்சினஸ்க்காக. நீங்கள் நறுக்கின பாதாம், முந்திரி கூட சேர்த்துக்கலாம். அவனை 180 டிகிரியில் 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணுங்க. இப்போ டின்னை உள்ளே வச்சுட்டு 180 டிகிரியில் ஒரு 30 நிமிஷத்துக்கு பேக் பண்ணுறேன். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌனி சூப்பராக பேக் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறம் டின்லேருந்து எடுத்துருங்க. ஃபுல்லாக ஆறுனதும் பீசஸை கட் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. சட்டுன்னு செஞ்சிடலாம். இதை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 4-5 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த ப்ரௌனியை நீங்கள் அப்படியே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இல்லைனா மேலே ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்லேயே வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது நான் ரெசிபி காட்டியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அருமையான சாக்லேட்டியான நல்ல கூவியான சூடான சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.
ஒரு பவுல்ல 1/2 கப் மைதா, 1/4 கப் கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 சிட்டிகை உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தனியா எடுத்து வச்சிருங்க. இன்னொரு பவுல்ல 1/2 கப் சர்க்கரை, 1/4 கப் எண்ணெயை ஊத்துங்க. ரொம்பவும் வாசனையான எண்ணெயை யூஸ் பண்ணாதீங்க, அப்புறம் டேஸ்ட் மாறிடும். எண்ணெய்க்கு பதிலாக நீங்க உருக்குன வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து கொதிக்க வச்சு ஆற வச்ச பாலை 1/2 கப் ஊத்துறேன். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊத்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ட்ரை இன்கிரீடியன்ஸோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா கட்டி இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. ஒன்-தேர்ட் கப் சாக்லேட் பீசஸ் போடுங்க. உங்ககிட்ட சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சாக்லேட்ஸை கட் பண்ணி 1/4 கப், 1/2 கப்புன்னு உங்களுக்கு எந்த அளவு சாக்லேட்ஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம கப் கேக்குக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சிருங்க. அடுத்து சிலிகான் கப் கேக் மாடல்ஸில் 3/4 கப் அளவு மாவு ஊற்றுங்க. இதில் நீங்கள் வெண்ணெய் தடவணும்னு அவசியம் இல்லை, இது ரொம்பவே கன்வீனியன்ட். நீங்கள் கப் கேக் ட்ரே இல்லைனா கப் கேக் லைனர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே கேக் டின்னை வைங்க. அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வைங்க. குக்கரோட கேஸ்கெட் அப்புறம் விசிலை ரிமூவ் பண்ணிட்டு குக்கரை மூடுங்க. மூடி வச்சு 45 நிமிஷம் அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணுங்க. அவனில் 180 டிகிரியில் 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு பேக் பண்ணுங்க. அடுத்து க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் போடுங்க. நீங்கள் ஐசிங் சுகருக்கு பதிலாக சர்க்கரை கூட பொடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 50 கிராம் உப்பு இல்லாத வெண்ணெய் போடுறேன். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றுங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் கொதிக்க வச்ச ஆற வச்ச பால் ஊற்றுறேன். 1/2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் போடுங்க. அப்போ ஒரு லைட் ப்ரௌன் கலர் கிடைக்கும். நம்மளோட க்ரீம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிளாஸில் வச்சு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 5 கப் கேக்குக்கு இந்த அளவு போதும். இது நான் மீடியம் லோ ஃப்ளேமில் 45லேருந்து 50 நிமிஷத்துக்கு பேக் பண்ணியிருக்கேன். கப் கேக் பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சு. கப் கேக்கை கப் கேக் லைனர்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக ஆற விடுங்க. கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு அப்புறம் எடுத்துருங்க. இந்த மாதிரி நீட்டாக ஈஸியாக வந்துடும். அடுத்து க்ரீமை கேக் மேலே வச்சு டெக்கரேட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி டெக்கரேட் பண்ணிக்கலாம். டபுள் சாக்லேட் கப் கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. உடனே சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ரெண்டு அட்டகாசமான ரெசிபிஸ் பார்த்தீங்க. ரொம்பவே ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். வீட்டில் இப்போ பசங்க இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.